Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறோம் இல்லையா? சோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல நம்ம சாப்டர் 8 அதாவது டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. சோ நம்ம ஆல்ரெடி 9 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். இது வந்து 10th ப்ராப்ளம் இல்லையா? சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல at a given point of time ஒரு குறிப்பிட்ட நேரத்துல the earth receives energy from sun. அப்போ sun கிட்ட இருந்து right, so நம்ம earth நம்ம just standing and வெச்சப்போம் right. so அப்போ sun கிட்ட இருந்து earth வந்து energy வந்து receive பண்ணுது energy right. so energy எப்படி இருக்கு அப்படினா E equal to 4 calorie per centimeter square right. so centimeter square and then per minute சரியா. so இதுதான் at a given point of time the earth receives energy from the sun at 4 calorie per centimeter square அதாவது surface per minute சரியா. so இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இதுதான் total energy received by earth from the sun இல்லையா. மொத்த எனர்ஜி இதுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. Determine the number of photons received on the surface of the earth per centimeter square per minute right. so என்ன கேக்குறாங்க அப்படினா number of photons. so number of photons என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க. number of photons என்ன, எனர்ஜி நமக்கு சொல்லியாச்சு. so இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்களா அப்படினு பார்த்தா இன்னொரு விஷயமும் நமக்கு கொடுத்திருக்காங்க. given mean wavelength of sunlight. அப்ப இந்த sunlight னுடைய wavelength which is nothing but lambda என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 5500 ஆம்ஸ்ட்ராங். சோ அத நம்ம எப்படி எழுதலாம் 5 right. so 5.5 into 10 to the power minus 7 அப்படினு எழுதலாமா மீட்டர் right. so 5.5 into 10 to the power minus 7 மீட்டர். so இதுதான் இதனுடைய wavelength சரியா. so இவ்வளவுதான் கேள்வி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நமக்கு தெரியணும். அப்ப டோட்டல் எனர்ஜி இதுதான் சரி. டோட்டல் எனர்ஜி இதுதான். நமக்கு ரொம்ப பேசிக்கா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 calorie right. 1 calorie equal to 4.184 joule. இதுதான் ஒரு கேலரியோடைய வேல்யூ. அதாவது ஒரு கேலரி which is equal to இவ்ளோ எனர்ஜி. ஜூல் அப்படின்றது எனர்ஜி தான் இல்லையா. so 4.814 ஜூல் இதுதான் எனர்ஜி. என்னது 1 calorie. நமக்கு டோட்டல் எனர்ஜி எவ்வளோ 4 calorie. அப்போ 1 calorie இது. அப்போ 4 calorie-னா அப்போ 4 into 1.84 முடிஞ்சு போச்சு. அப்போ டோட்டல் எனர்ஜி அப்படி நம்ம எப்படி சொல்லலாம் எனர்ஜி right. so let me say this is total. அப்போ டோட்டல் எனர்ஜி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 4 into 4.184 ஜூல் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இல்லையா. சோ பாருங்க 1 calorie அப்படின்னா இவ்வளவு ஜூல். நமக்கு என்ன 4 calorie. அப்போ 4 times calorie. இப்போ 4 times ஒரு calorie. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா I will get the total energy. சன்னில இருந்து இந்த earth ரிசீவ் பண்ணக்கூடிய டோட்டல் எனர்ஜி இதுதான் இல்லையா. ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு ரொம்ப பேசிக்காக என்ன தெரியும் அப்படின்னா E which is equal to h nu. ஸோ இது என்னது frequency இல்லையா. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் அ சிங்கிள் ஃபோட்டான். அப்போ ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா E equal to h nu. this is nothing but frequency இல்லையா. ஒரு ஃபோட்டான் நல்லா கவனிங்க, ஒரு ஃபோட்டான் இல்லையா. நமக்கு என்ன கேட்குறாங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ ஃபோட்டான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. we don't know. அப்போ இது வந்து சிங்கிள் ஃபோட்டானுடைய எனர்ஜி. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் E equal to h n nu அப்படின்னு சொல்லலாமா. இது எவ்வளோ n நம்பர் ஆஃப் ஸோ அது நமக்கு தெரியும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி சொல்லலாம் இந்த நியூ அதாவது ஃப்ரீக்வன்சி which is equal to c by lambda அதுவும் நமக்கு தெரியும். நம்ம எல்லாமே படித்தது தான். அப்போ இது எப்படி எழுதுவோம் பாருங்க ஒரு சின்ன ரீஅரேஞ்ச். ஸோ E which is the total energy which is equal to n times h nu. நியூக்கு பதிலாக c by lambda. நமக்கு கேள்வி என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் n. So therefore n which is nothing but number of photon which is equal to இந்த lambda இங்க போயிடுச்சு. அப்போ E is nothing but the total energy into lambda
by இந்த HC வந்து மல்டிப்ளைல இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடு. ஸோ HC. டோட்டல் எனர்ஜி நமக்கு தெரியும், இங்கே இருக்கு. வேவ் லென்த் நமக்கு தெரியும், கொஷினில் இருக்கு. H நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.612 into 10 to the power minus 34. C அப்படின்றது வேல்யூ நமக்கு தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 to the power 8. இது எல்லாமே அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா easily we can find a number of photons. அப்போ n which is equal to energy என்ன 4 into 4.184. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? டெஸ்டர் ஒரே நிமிஷம். ரைட், சரியா? அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு போ பாருங்க. 4.184 into 4. So this becomes 4 4s are 16, balance 1. அப்போ இங்கே 6, 32, 8 4s are இல்லையா, 32, 33, இங்கே ஒரு 3 இருக்கு, 4 1s are 4 plus 3 வந்து 7, 4 1s are, sorry, 4 into 4, 16. So we have 3, அப்போ 16.736 இல்லையா, அதுதான் எனக்கு டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி என்ன? 16.736. என்னது? டோட்டல் எனர்ஜி E டோட்டல், ரைட்? அதுதான் நமக்கு கொடுத்துருக்கு. இன்டு லேம்டா. லேம்டா என்ன நமக்கு கேள்வியில் கொஷினில் கொடுத்துருக்கு இல்லையா, 5.5 இன்டு 10 to the power minus 7 நம்ம சொன்னோம், டிவைடட் பை HC. H அப்படின்றது என்ன? பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ 6.621 10 to the power minus 34. தென் இந்த C அப்படின்றது லைட், 3 into 10 to the power 8. முடிஞ்சது, சரியா? ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ இவ்வளோ தான். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ எல்லாமே சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஐம் கோயிங் டு டேக் லாகரிதம். ஸோ லாக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் லாக் எடுத்துடுறேன். ஸோ அப்போது லாக் எப்படி இருக்குது? ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்குது. ஸோ ஐ கேன் ஆட் இல்லையா? ஸோ அப்போ 16.736 தென் 5.5. அப்போ லாக் எடுத்தால் என்ன வருது? லாக். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம லாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வி வில் டேக் த லாக், ரைட்? ஸோ லாக் எடுக்கலாம். ஸோ 16 இல்லையா, 1 minute. சரி, சாரி, ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா லாக் 16க்கு 736 இல்லையா? ஸோ இவ்வளோ தான். உங்களுக்கு லாக் எடுக்க தெரியும்னா யூ கேன் க்ளோஸ் த வீடியோ, ரைட்? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 16ல் 7 3. ஸோ இதனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல், அதாவது 2 நம்பர் இருக்குது டெசிமலுக்கு முன்னாடி. ஸோ இதனுடைய கேரக்டர் 1, இது பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ திஸ் பிகம்ஸ் 0. அப்போ 16ல் 736. லாகில் பார்த்தீங்க அப்படின்னா 16ல் 7, 16ல் 7 பார்த்தீங்கன்னா 227. 16ல் 7, அதனுடைய மீன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. 16ல் 7 வந்து பார்த்தாச்சு, அதனுடைய மீன் டிஃப்ரென்ஸ் 3. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 8. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 15, இங்கே 1, ஸோ 3 3 2 2. அப்போ எவ்வளோ வருதுன்னா 2235. லாக் எடுத்தாச்சு. அப்புறம் 5.5. ஸோ அதை நம்ம அதனுடைய கேரக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ 55ல் 0 லாக். அப்போ 55 பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இருக்குது. 55ல் 0 பார்த்தீங்கன்னா 7404. 7404 என்ன இருக்குது? ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ வி வில் ஆட். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் ஹேவ் திஸ் 9 3 6 9 1 பாயிண்ட். இது வந்து நமக்கு நியூமரேட்டர். டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது? இது இன்ட்டு இது. ஸோ இது நம்ம சின்ன நம்பர் தான் இல்லையா? ஸோ வி வில் மல்டிப்ளை. ஸோ அப்போ என்ன? 6.621 இன்ட்டு 3. கரெக்டாக தானே? ஸோ 3 பண்ணனா 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 18, பேலன்ஸ் 1, இதுவும் 18 + 19. நம்ம 3 நம்பர். அப்போ 19.863. அப்போ லாக் 19.863 எடுக்கலாம். இதுக்கு லாக் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா? டிவிஷன் அப்படின்னா we will subtract. அப்போது 19ல் 8. ஸோ இதனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். கரெக்டாக தானே? ஸோ 19ல் 8ல் 6 தான் மீன் டிஃப்ரென்ஸ். ஸோ 5வது டிஜிட் யூ ஷுட் நாட் கன்சிடர் இல்லையா? ஸோ அப்போ 19ல் 8. 19ல் 8 பார்த்தீங்கன்னா 2967.
19ல 8 முடிஞ்சிச்சு அண்ட் இதனுடைய மீன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இல்லையா ஸோ 19ல 8 2967 அதனுடைய மீன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸோ 6 எங்கே இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா 13 அப்போ 13 சொல்லும்போது ஸோ when we add so this becomes 10 ஸோ இங்கே 1 ஆகிடுச்சு ஸோ 8 9 2 2980 2980 ரெண்டுமே டிவிஷனில் இருக்குது ஸோ we will subtract அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9ல 0 போகாது ஸோ 9 தான் ஆன்சர் 3ல 8 இட்ஸ் நாட் பாசிபிள் ரைட் ஸோ அப்போ we will borrow ஸோ இங்கே 5 ஆகிடுச்சு இங்கே 13ல 8 போயிடுச்சு அப்படின்னா 5 தான் இல்லையா ஸோ 5ல 9 போகாது ஸோ we will borrow 15 ஆகிடுச்சு ஸோ 15ல 9 போகும் ஸோ 15ல 9 போயிடுச்சுன்னா எனக்கு 6 இருக்குது தென் 8ல 2 போயிடுச்சு அப்படின்னா 6 இருக்குது 0ல 0னா 0 தான் ஸோ I have 6659 அதாவது 0.6659 தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் we have to take anti-log இல்லை இதோட நம்ம விட்டுறது கிடையாது அண்ட் டெசிமலுக்கு முன்னாடி வர்றதை நம்ம 10 to the powerல எழுதுவோம் ஸோ தட் இஸ் 0 ஸோ 0 இன்ட்டு இப்போ 6659 log anti-log 66 ஸோ இப்போ 66 எடுத்தோம் அப்படின்னா 66ல 5 66ல 5 பார்த்தீங்கன்னா 4624 ரைட்டா ஸோ 66ல 5 வந்து 4624 அண்ட் அதனுடைய மீன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது ஸோ 10 அப்போ 4634 தான் இதனுடைய வேல்யூ அப்போ எப்படி இதெல்லாம் 4.634 அப்போ 10 to the power 0 is nothing but 1 அப்போ இதனுடைய மொத்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு என்ன தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா 4.634 முடிஞ்சதா ஸோ அடுத்து என்ன இருக்கிறது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பவர் டேர்ம்லாம் இருக்குது பாருங்கள் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் இந்த பவர் டேர்ம் மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ -8 -7 becomes -15 எனக்கு இங்கே -34 இருக்குது இது மேலே போயிடுச்சு அப்படின்னா +34 அப்போ சப்ராக்ட் பண்ணலாம் அப்போது இது வந்து 2 ஆகிடுச்சு ஸோ அப்போ 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 இங்கே எனக்கு 14 ஆகிடுச்சு 14ல் 5 போயிடுச்சுன்னா 9 கரெக்டாக அப்போ இன்ட்டு 10 to the power 19 photon ஸோ இதுதான் எனக்கு நம்பர் ஆஃப் போட்டான் NP அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு சன் இருக்குது அந்த சன்னில் இருந்து அந்த வேவ்ஸ் லைட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எர்த்தை ரீச் பண்ணுது எவ்வளோ எனக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேலரி பர் சர்ஃபேஸ் அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ இதுதான் அண்ட் வேவ் லென்த் ஆஃப் த சன்லைட்டும் கொடுத்தாச்சு 5.5 × 10 to the power -7 அதாவது 5500 ஆம்ஸ்ட்ராங் இல்லையா ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா திஸ் இஸ் த எனர்ஜி ஃபார் 1 ஃபோட்டான் நமக்கு என்ன தேவை எவ்வளோ ஃபோட்டான் என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ திஸ் பிகம்ஸ் NHν ஸோ நியூ அப்படின்றது C/V அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் பை லாம்டா ஸோ எல்லாமே நமக்கு தெரியும் நமக்கு என்ன தான் தேவை இல்லையா ஸோ எண்ணம் அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம் எல்லாம் இப்படி மல்டிப்ளேயில் இருக்குது இப்படி கீழே வந்துச்சு டிவிஷனில் இருக்குது மேலே போச்சு மல்டிப்ளே இப்போ எல்லா வேலையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் லாக் அப்படியே அசால்ட்டாக எடுக்கிறோம் செம்ம முடிக்கிறோம் சூப்பராக மார்க் வாங்கிட்டு கிளம்புறோம் ரைட் பொறுமையாக பாருங்கள் டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்யூ ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்